சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388824242. இந்தியா ஈரான் வழியாக செயல்படுத்தப்படும் சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தட திட்டத்தில் ஆப்கானிஸ்தானும் இணைய உள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. INSTC எனப்படும் சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தட திட்டமானது 2000 ஆண்டு ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் இருந்து ஈரான் வழியாக குஜராத்தின் காந்த்லா துறைமுகம் வரை அமைக்க திட்டமிடப்பட்டது. ஆனால் ஈரான் மீது அமெரிக்கா விதித்த பொருளாதார தடை காரணமாக இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் தாமதமானது. இதற்கிடையில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளின் வழியாக இந்தியாவின் எதிர்ப்பையும் மீறி CPEC எனப்படும் பொருளாதார வழித்தடத்தை சீனாவும் பாகிஸ்தானும் இணைந்து அமைத்து வருகின்றன. இந்நிலையில் அணுசக்தி விவகாரம் தொடர்பாக அமெரிக்கா ஈரான் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ள நிலையில் INSTC வழித்தடத்தை அமைக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. சில நாட்களுக்கு முன்னர் ஈரானின் தேசிய பாதுகாப்பு செயலருடன் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். அப்போது ஈரானில் இந்தியாவின் பராமரிப்பில் இருக்கும் சபாஹர் துறைமுக மேம்பாடு குறித்து இருவரும் பேசினார். இந்நிலையில் INSTC திட்டத்தில் தலிபானும் இணைய இருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானுக்கும் தலிபான் ஆளும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே எல்லை பிரச்சினை, அகதிகள் பிரச்சினை என பல விவகாரங்களில் மோதல் போக்கு நிலவி வருகிறது. இந்த சூழலில் இந்தியா, ரஷ்யா, ஈரான் உள்ளிட்ட நாடுகள் பங்கு கொண்டுள்ளன. INSTC பொருளாதார வழித்தட திட்டத்தில் இணைய ஆப்கானிஸ்தானின் தலிபான் அரசு தீவிரம் காட்டுகிறது. இதுகுறித்து ரஷ்யாவைச் சேர்ந்த வால்டை கிளப் என்ற திங்க் டேங்க் கூறுகையில், பாகிஸ்தானின் உறவுகளில் இருந்து தலிபான் முழுவதுமாக விடுபட விரும்புகிறது. இதனால் கபாஹர் துறைமுக திட்டத்தில் இணைய தலிபான்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். INSTC திட்டத்தில் ஆப்கானிஸ்தான் இணையும் பட்சத்தில் பாகிஸ்தானுக்கு பலத்த அடியாக அமையும் என தெரிவித்துள்ளது.